Hi students, நம்ம last classல economics first chapter ஏனா economics first chapter ரொம்ப important. அதில் எல்லா questionsuமே நீங்க படிக்கணும். ஸோ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா geographyல second chapter climate and natural vegetation of India. இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய ரெண்டு டீடைல் ஆன்சர் தான் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ என்னென்ன டீடைல்னு பாருங்க பேஜ் நம்பர் 153ல ரெண்டு டீடைல் ஆன்சர் இருக்கு. இந்த ரெண்டு டீடைல் தான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்குறோம். என்னென்ன டீடைல்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரைட் அபவுட் சவுத் வெஸ்ட் மான்சூன். ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூனை பற்றி எழுதணும். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் ஒன் இஸ் டிஸ்கிரைப் த ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டை பற்றி டிஸ்கிரைப் பண்ணி எழுதணும். எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் இருக்குன்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணி எழுதணும். இதுதான் செகண்ட் டீட்டெயில். இன்னைக்கு கிளாஸில் இந்த ரெண்டு டீட்டெயில் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரைட் அபவுட் சவுத் வெஸ்ட் மான்சூன். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 146 அண்ட் 147 இருக்குது. பாருங்கள் பேஜ் நம்பர் 146ல் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர் ரெய்னி சீசன் டாபிக் இருக்குல்ல, அந்த டாபிக் வந்துட்டு ஃபுல்லாகவே எழுதணும். ஸோ நம்ம பார்க்கலாம். த சவுத் வெஸ்ட் மான்சூன் இஸ் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கிளைமேட். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய கிளைமேட்லேயே ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு கிளைமேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் தான். த ஆன்செட் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் டேக்ஸ் பிளேஸ் நார்மலி over the southern tip of the country by the first week of June, advances along the Konkan coast in early June and covers the whole country by 15th July. ஸோ இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக கண்ட்ரியோட சதன் நம்ம இந்தியன் கண்ட்ரியோட சதன் டிப்பில் ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்டார்ட் ஆகி ஜூனோட இயர்லி ஸ்டேஜஸில் வந்துட்டு கொங்கன் கோஸ்ட்டுக்கு வந்து 15th ஜூலையில் வந்துட்டு ஹோல் கண்ட்ரி ஃபுல்லாகவே இந்த சீசன் வர ஆரம்பிக்கும். அதான் சொல்கிறாங்க. த ஆன்செட் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் டேக்ஸ் பிளேஸ் நார்மலி ஓவர் த சதர்ன் டிப் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ கண்ட்ரியோட சதர்ன் டிப்பில் பை த ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் இருக்கும். அட்வான்சஸ் அலாங் த கொங்கன் கோஸ்ட் இன் இயர்லி ஜூன். ஸோ ஜூனோட இயர்லி டைம் பிகினிங் டைம்லேயே கொங்கன் கோஸ்ட்டு ரீச் பண்ணி அண்ட் ஹோல் கண்ட்ரி அண்ட் கவர்ஸ் த ஹோல் கண்ட்ரி பை 15th ஜூலை. ஸோ 15th ஜூலையில் ஹோல் கண்ட்ரி அதாவது இந்தியா ஃபுல்லாமே இந்த சீசன் வந்துடும். த மான்சூன் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த குளோபல் ஃபினோமினன் லைக் எலினினோ. ஸோ வந்துட்டு இந்த மான்சூன் வந்துட்டு எதனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா குளோபல் ஃபினோமினன் எலினோ அப்படிங்கிறனால இதாகும், இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். பீரியட் டு த ஆன்செட் ஆஃப் த சவுத் வெஸ்ட் மான்சூன் த டெம்பரேச்சர் இன் நார்த் இந்தியா ரீச்சஸ் அப் டு 46 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வர்றதுக்கு முன்னாடி பீரியடில் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் எவ்வளோ ரீச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 46 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரீச் ஆகும். த சடன் அப்ரோச் ஆஃப் மான்சூன் விண்ட் over South India with lightning and thunder is termed as break or burst of monsoon. So இந்த மான்சூனோட சடன் அப்ரோச் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா, நம்ம இருக்கக்கூடிய சவுத் இந்தியாவில் இதோட சடன் அப்ரோச் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா நல்ல இடி மின்னலோட ஸ்டார்ட் ஆகும். அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா பிரேக் ஆர் பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன் அப்படின்னு சொல்கிறோம். த சடன் அப்ரோச் ஆஃப் மான்சூன் விண்ட் over the South India with lightning and thunderstorms is termed as break or burst of monsoon. The monsoon wind strikes against the southern tip of Indian landmass and gets divided into two branches. So இந்த monsoon wind வந்துட்டு இந்தியன் லேண்ட்மாஸோட சதர்ன் அதாவது இந்தியாவோட சவுத் சைடில் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது இது வந்துட்டு ரெண்டாக பிரியும், அதான் சொல்கிறாங்க. அண்ட் கேட்ஸ் டிவைடட் இன்டூ 2 branches. One branch starts from Arabian Sea and other from the Bay of Bengal. ஸோ அதில் ஒரு பிரான்ச் வந்துட்டு அரேபியன் சீல ஸ்டார்ட் ஆகும், இன்னொரு பிரான்ச் பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்காலில் ஸ்டார்ட் ஆகும். த அரேபியன் சி பிரான்ச் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் gives heavy rainfall to the west coast of India as it located in the windward side of the Western Ghats.
ஸோ இந்த அரேபியன் சி பிரான்ச் அதாவது வந்துட்டு சவுத் வெஸ்ட் மான்சூனில் இந்த அரேபியன் சி பிரான்ச் வந்துட்டு வெஸ்ட் கோஸ்ட் அதாவது இந்தியாவோட வெஸ்ட் கோஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய எல்லா பிளேசஸ்லேயும் ஹெவி ரெயின்ஃபாலை கொடுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸோட விண்ட்வார்ட் சைடில் இது இருக்கிறனால. The other part which advances towards north is obstructed by Himalayan mountains and results in heavy rainfall in the north. ஸோ இது இல்லாமல் அதர் பார்ட் இந்த பார்ட்ஸ் இல்லாமல் இன்னொரு பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் மவுண்டெயின்ஸில் இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும். நார்த்தன் ரீஜனில் ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும். As Aravalli mountain is located parallel to the wind direction, Rajasthan and western part do not get much rainfall from this branch. ஸோ ஆரவல்லி மவுண்டெயின் வந்துட்டு இந்த விண்ட் டைரக்ஷனுக்கு பேரலாக இருக்கிறனால ராஜஸ்தான் அந்த மாதிரி இடத்துல வெஸ்டர்ன் பார்ட்லாம் வந்துட்டு அதிகமான மழை வந்துட்டு இந்த பிரான்ச்னால இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அரேபியன் சி பிரான்ச் பார்க்குறோம். ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூனில் அரேபியன் சி பிரான்ச் வந்துட்டு எங்கெங்கே ஹெவி ரெயின்ஃபாலை கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் விண்ட்வார்ட் சைடில் இருக்கக்கூடிய வெஸ்ட் கோஸ்ட் இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது ஹெவி ரெயின்ஃபாலை கொடுக்கும். ஸோ இன்னொரு பார்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் மவுண்டெயின்ஸில் வந்துட்டு ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ் அப்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு அங்கே ஹெவி ரெயின்ஃபாலை கொடுக்கும். ஆரவல்லி மவுண்டெயின் வந்துட்டு இந்த விண்ட் டைரக்ஷனுக்கு பேரலாக இருக்கிறதுனால ராஜஸ்தான் அண்ட் வெஸ்டர்ன் பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரெயின்ஃபால் வந்துட்டு இந்த பிரான்ச் மூலயமா இருக்காது. தேவ் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் மூவ்ஸ் டுவோர்ட்ஸ் நார்த் ஈஸ்ட் இந்தியா அண்ட் மியான்மர். ஸோ செகண்ட் பிரான்ச் என்ன பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். ஸோ இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் எங்கே மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட நார்த் ஈஸ்ட் சைடு அண்ட் மியான்மருக்கு மூவ் ஆகுது. திஸ் வெண்ட் இஸ் ட்ராப்டு பை chain of mountains namely Garo, Kashi and Jaintia are mainly responsible for the heaviest rainfall caused at Mausoleum located in Meghalaya. So இந்த விண்டை இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சிலிருந்து மூவ் ஆகக்கூடிய விண்டை வந்துட்டு செயின் ஆஃப் மவுண்டெயின்ஸ் தான் வந்துட்டு இந்த காரோ காசி அண்ட் ஜெனிட்டியா அப்படிங்கிற இந்த 3 மவுண்டெயின்ஸு ட்ராப் பண்ணிடுது. ஸோ இது ட்ராப் பண்ணுறனால தான் மௌசிரியம் அது அங்கே வந்துட்டு ஹையஸ்ட் ரெயின்ஃபால் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லேட்டர் ஆன் திஸ் விண்ட் ட்ராவல்ஸ் வெஸ்ட் விச் ரிசல்ட்ஸ் இன் த டிக்ரீஸ் இன் ரெயின்ஃபால் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட். ஸோ லேட்டர் இதுக்கப்புறம் அந்த விண்டு வந்துட்டு எங்கே ட்ராவல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டுவோர்ட்ஸ் வெஸ்ட்டை நோக்கி போகுது. ஸோ அங்கே என்னென்னா ரெயின்ஃபால் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். ஈஸ்ட் டு வெஸ்ட்டில் ரெயின்ஃபால் கம்மியாக தான் இருக்கும். ஓவரால் about 75% of Indian rainfall is received from this monsoon. ஸோ 75% இந்தியன் ரெயின்ஃபாலில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரெயின்ஃபாலில் 100%ல் 75% வந்துட்டு இந்த மான்சூன் அதாவது சவுத் வெஸ்ட் மான்சூன்லேருந்து தான் ரிசீவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு சவுத் வெஸ்ட் மான்சூன். ஃபஸ்ட்டு அது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு எழுதுறீங்க, அது எங்கெங்கே போய் ரீச் ஆகுது, நெக்ஸ்ட்டு பிரேக் ஆர் பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன் அப்படின்னா என்னென்னு சொல்லி எழுதுறீங்க. அதுலேருந்து 2 பிரான்ச் வருது, அரேபியன் சி பிரான்ச் அண்ட் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் வருது. ஃபஸ்ட்டு அரேபியன் சி பிரான்ச்னு ஹெட்டிங் போட்டு ஃபஸ்ட் பேர் எழுதுறீங்க, நெக்ஸ்ட்டு பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்னு போட்டு செகண்ட் எழுதுறீங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட் டீட்டெயிலோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் டீட்டெயில் பாருங்கள். டிஸ்கிரைப் த ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டை பற்றி எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் செகண்ட் கொஸ்டின். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேஜ் 148, 149 அண்ட் 150 இருக்குது. பாருங்கள் பேஜ் நம்பர் 148 நேச்சுரல் வெஜிடேஷன் இருந்து நான் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கிறது எல்லாமே எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படின்னா என்ன? நேச்சுரல் வெஜிடேஷன் refers to a plant community unaffected by man either directly or indirectly. ஸோ நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு பிளான்ட் கம்யூனிட்டியை ரெஃபர் பண்ணும். அந்த பிளான்ட் கம்யூனிட்டி வந்துட்டு மேன் வந்துட்டு அஃபெக்ட் பண்ண முடியாது. மேன்னால் அன்எஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். அது வந்துட்டு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ அதைத்தான் என்னென்னு சொல்கிறோன்னா நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நேச்சுரல் வெஜிடேஷன் refers to a plant community unaffected by man either directly or indirectly. On the basis of the above factors, the natural vegetation of India can be divided into following types. So மேலே சொன்ன ஃபேக்டர்ஸ்னால நம்ம இந்தியாவோட நேச்சுரல் வெஜிடேஷனை வந்துட்டு நிறைய டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்,
Second one is tropical deciduous forest. Third one is tropical dry forest. Fourth one is mountain or montane forest. Fifth one is tidal forest. And sixth one is alpine forest அப்படின்னு சொல்லிட்டு 6 டைப்ஸாக நம்ம ஃபாரஸ்ட்டை கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு டைப் பாருங்கள், tropical evergreen forest. These forests are found in the areas with 200 centimeter or more annual rainfall. ஸோ இந்த ஃபாரஸ்ட் tropical evergreen forest வந்துட்டு எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஏரியாஸில் அதோட ஆனுவல் ரெயின்ஃபால் வந்துட்டு 200 centimeter or above 200 centimeter இருக்கோ அந்த பிளேசஸ் எல்லா பிளேசஸ்லையும் வந்துட்டு இந்த tropical evergreen forest இருக்கும். The annual temperature is about more than 22 degrees Celsius and the average humidity exceeds 70% in this region. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இதோட இந்த பிளேசஸ் அப்படி இருக்கக்கூடிய பிளேசஸோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 22 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி அதோட ஹியூமிடிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 70% இருக்கும். வெஸ்டர்ன் காட்ஸ் இன் மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா, அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ், அசாம், வெஸ்ட் பெங்கால், நாகாலாந்து, திரிபுரா, மிசோரம், மணிப்பூர் அண்ட் மேகாலயா ஸ்டேட்ஸ் have this type of forest. ஸோ இந்த ஃபாரஸ்ட் டைப் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா, அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், அசாம், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, மேகாலயா, மணிப்பூர் இந்த ஸ்டேட்ஸ் எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் இந்த tropical evergreen forest வந்துட்டு இருக்கும். The most important trees are rubber, mahogany, எம்போனி, rosewood, coconut, bamboo, cinchona, candies, palm, ironwood and cedar. ஸோ அந்த tropical evergreen forestல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ட்ரீஸ் என்ன ட்ரீஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ tropical evergreen forest எங்கே இருக்குன்னா in which the places receive 200 or more above 200 annual rainfall. ஒரு annual rainfall வந்துட்டு 200 இருக்கணும், இல்லாட்டி அதுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ரிசீவ் ஆகக்கூடிய பிளேசஸில் இந்த tropical evergreen forest இருக்கும். இதோட ஆனுவல் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எபோவ் 22 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். அதே மாதிரி அதோட ஹியூமிடிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எபோவ் 70% இருக்கணும். ஸோ அது எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா, அந்தமான் அண்ட் நிக்கோபார், மேகாலயா, மணிப்பூர், அதே மாதிரி மிசோரம், திரிபுரா, நாகாலாந்து. ஸோ இந்த ஸ்டேட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த tropical evergreen forest தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், tropical deciduous forest. These are found in the areas with 100 to 200 centimeter annual rainfall. ஸோ இந்த tropical deciduous forest எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஏரியாஸில் ரெயின்ஃபால் ஆனுவல் ரெயின்ஃபால் வந்துட்டு 100 centimeter to 200 centimeter இருக்கோ அந்த பிளேசஸ் எல்லா பிளேசஸ்லேயும் இந்த tropical deciduous forest இருக்கும். These are called monsoon forest. ஸோ இதை வந்துட்டு monsoon forest அப்படின்னு சொல்லலாம். The mean annual temperature of this region is about 27 degrees Celsius and the average annual relative humidity is 60 to 70%. ஸோ இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ஆனுவல் மீன் லெவல் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 27 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அதே மாதிரி ஹியூமிடிட்டினா உங்களுக்கு தெரியும், ஈரப்பதம் இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 60 to 70% இருக்கும். The trees of this forest drop their leaves during spring and early summer. ஸோ இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ட்ரீஸ் எல்லாமே அதோட லீவ்ஸை வந்துட்டு விழுத்தும். எப்போ விழுத்தும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் அண்ட் இயர்லி சம்மர் சீசனில் வந்துட்டு இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ட்ரீஸோட லீவ்ஸ் எல்லாமே ட்ராப் ஆகும். டீக் அண்ட் சால் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரீஸ். ஸோ இங்கே இருக்க டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரீ என்னென்னு பார்த்தீங்கன்னா டீக் அண்ட் சால் தான். சாண்டல்வுட், ரோஸ்வுட், குசம், முவா, பேலஸ், ஹல்தோ, ஆம்லா, படுக், பேம்பு அண்ட் தெந்து ஆர் அதர் ட்ரீஸ் ஆஃப் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இது இல்லாமல் அதர் ட்ரீஸ், இது அந்த டீக் அண்ட் சால் இல்லாமல் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடிய ட்ரீஸ் இதெல்லாம். தீஸ் ஃபாரஸ்ட் ஆல்சோ ப்ரொவைட்
fragrant oil, varnish, sandal oil and perfumes. ஸோ இந்த ஃபாரஸ்ட்டை வந்துட்டு ஃப்ராக்னன்ட் ஆயில், அதாவது வந்துட்டு வாசம் வரக்கூடிய என்னன்னு சொல்லுவாங்க ஃப்ராக்னன்ட் ஆயில், வார்னிஷ் அதாவது பெயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்களா வார்னிஷ், அதே மாதிரி சாண்டல் ஆயில், பர்ஃப்யூம்ஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ செகண்ட் ஒன் இஸ் ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். இந்த ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஏரியாஸில் ஆனுவல் ரெயின்ஃபால் வந்துட்டு 100 சென்டிமீட்டர் டு 200 சென்டிமீட்டர் இருக்கோ அந்த ஏரியாவில் இந்த ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இருக்கும். தேர்ட் ஒன் இஸ் ட்ராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட். These are found in the areas with 50 to 100 centimeter annual rainfall. ஸோ இந்த ட்ராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஏரியாஸில் ஆனுவல் ரெயின்ஃபால் வந்துட்டு 50 to 100 சென்டிமீட்டர் இருக்கோ அந்தந்த பிளேசஸில் இருக்கும். These are found in East Rajasthan, Haryana, Punjab, Western Uttar Pradesh, Madhya Pradesh, Eastern Maharashtra, Telangana, West Karnataka and East Tamil Nadu. ஸோ ட்ராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டேட்ஸில் ராஜஸ்தானோட ஈஸ்ட் சைடு, ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேஷோட வெஸ்ட் சைடு, மத்திய பிரதேஷ், ஈஸ்டர்ன் மகாராஷ்டிராவோட ஈஸ்டர்ன் சைட்ஸ், தெலுங்கானா, கர்நாடகாவோட வெஸ்ட் சைடு அண்ட் தமிழ்நாட்டோட ஈஸ்ட் சைடு. ஸோ இந்த பிளேசஸில் எல்லா பிளேசஸ்லேயும் வந்துட்டு இந்த ட்ராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட் இருக்குது. The important species are Mua, Banyan, Amlatus, Palus, Haldu, Kikkar, Bamboo, Babul, Kayar, etc. ஸோ இந்த ஃபாரஸ்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ட்ரீஸ் இது எல்லாமே அந்த ஃபாரஸ்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ட்ரீஸ். தீஸ் ஆர் ஆல்சோ கால்ட் ட்ராபிக்கல் த்ரோன் ஃபாரஸ்ட். ஸோ இந்த ஃபாரஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் த்ரோன் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ தேர்ட் ஃபாரஸ்ட் இஸ் ட்ராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட். இது எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏரியாஸ் வித் 50 to 100 சென்டிமீட்டர் ஆனுவல் ரெயின்ஃபால். ஸோ எந்தெந்த பிளேசஸில் ஆனுவல் ரெயின்ஃபால் வந்துட்டு 50 to 100 சென்டிமீட்டர் இருக்கோ அந்த பிளேசஸில் இருக்கும். ஸோ அது எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட இம்பார்ட்டண்ட் ட்ரீஸ் அங்கே என்னென்ன இருக்கும். ஸோ இந்த ஃபாரஸ்ட்க்கு இன்னொரு நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் த்ரான் ஃபாரஸ்ட். நெக்ஸ்ட் ஃபாரஸ்ட் பாருங்க, மவுண்டெயின் ஆர் மான்டே ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது. These forests are classified on the basis of altitude and amount of rainfall. ஸோ இந்த ஃபாரஸ்ட்டை வந்துட்டு ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம். எதை பேஸ் பண்ணினா ரெயின்ஃபாலோட அமௌண்ட்டை பேஸ் பண்ணியும் ஆல்டிடியூட் அந்த மவுண்டெயினோட ஹைட்டை பேஸ் பண்ணியும் ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ஹிமாலயன் ஃபாரஸ்ட், வெஸ்டர்ன் ஹிமாலயன் ஃபாரஸ்ட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ஹிமாலயன் ஃபாரஸ்ட். These are found on the slopes of mountains in northeast states. ஸோ நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய மவுண்டெயின்ஸோட ஸ்லோப்ஸில் இருக்குது இந்த ஃபாரஸ்ட். தீஸ் ஃபாரஸ்ட் ஃபவுண்ட் இன் த ஆல்டிடியூட் ஆஃப் 1200 to 2400 மீட்டர்ஸ். ஸோ இந்த ஃபாரஸ்ட் எங்கே இருக்குன்னா ஹைட் மவுண்டெயினோட ஹைட் வந்துட்டு 1200லேருந்து 2400 மீட்டர் வரைக்கும் இருக்கும். Sal, oak, larula, amura, chestnut, cinnamon are the main trees found here. So main trees இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீஸ் தான். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஹிமாலயன் ஃபாரஸ்ட். The rainfall of this region is moderate. ஸோ இந்த ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய ரீஜனில் ரெயின்ஃபால் வந்துட்டு மாடரேட்டாக தான் இருக்கும். These forests are found in Jammu and Kashmir, Himachal Pradesh and Uttarakhand. ஸோ இந்த ஃபாரஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் உத்தரகாண்டில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் இஸ் மவுண்டெயின் ஆர் மான்டே ஃபாரஸ்ட். இட் இஸ் கிளாஸிஃபைட் இன்டு 2 types based on the altitude and the amount of rainfall, eastern Himalayan forest and western Himalayan forest. ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்பைன் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது. It occurs all along the Himalayas with about 2400 meter altitude. ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயா ரீஜனில் இருக்குது. ஆல்டிடியூட் அதோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2400 மீட்டர் இருக்கும். These are purely having coniferous trees, oak, silver, fir, pine and juniper are the main trees of this forest. ஸோ இந்த ஃபாரஸ்ட்டில் மெயின் ட்ரீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா coniferous trees, oak, silver, fir, பைன் அண்ட் ஜுனிப்பர் இது எல்லாமே இந்த ஃபாரஸ்ட்டோட மெயின் ட்ரீஸ் தான். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஃபாரஸ்ட் சிக்ஸ்த் ஃபாரஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைடல் ஃபாரஸ்ட். தீஸ் ஃபாரஸ்ட் அக்கர் இன் அண்ட் அரவுண்ட் த டெல்டாஸ்,
estuaries and creeks prone to tidal influences and such are also known as delta or swamp forest. இந்த ஃபாரஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்டாஸ், எஸ்டரிஸ், creeks இதெல்லாம் இருக்கக்கூடிய எல்லா இந்த பிளேசஸ் டெல்டாஸ் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாஸ் எல்லாத்துலேயுமே இந்த டைடல் ஃபாரஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறாங்க. The delta of Ganga and Brahmaputra has the largest tidal forest. So, Ganga and Brahmaputra delta region இருக்கக்கூடியது வந்துட்டு delta and Brahmaputra delta regionல இந்த tidal forest வந்துட்டு இருக்கு. அதான் largest tidal forest. These are also known as mangrove forest. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா mangrove forest. ஸோ இதான் வந்துட்டு 6th forest. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் இன் இந்தியான்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு நேச்சுரல் வெஜிடேஷன் என்ன எழுதுறீங்க, அப்புறம் ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் 6 டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட்டை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 டீட்டெயில் ஆன்சர் ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் தான் இருக்குது. அந்த 2 கொஸ்டினை நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த லெசனில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் அண்ட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த 2 டீட்டெயில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.